ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நீ எதை விரும்பி கேட்டாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு அதை கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா? அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? நீயே ஆச்சரியப்பட்டு சந்தோஷம் கொள்ளும் அளவுக்கு உன் மனசில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளிக்கிட்டு வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் எப்போதும் தேவைக்கு அதிகமாகவே அள்ளி கொடுப்பேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? தேவையில்லாமல் அது நடக்காதோ இது கிடைக்காதோன்னு கவலைப்படாத. நிச்சயமா நான் உனக்கான நல்லதை உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். தொலைஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. அடுத்து நான் உனக்கு தரப்போகிறது வைரமாக கூட இருக்கலாம் அல்லவா? உன் வாழ்க்கைக்கு எப்போதுமே நான் உயர்வானதையே கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த நொடி முதல் உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா நான் தீர்த்து வைக்கிறேன். மனசார ஓம் சாய்ராம்னு ஒரே ஒரு முறை சொன்னீன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிக பெரியதா நல்லதா மாறும். இப்போது நடக்கும் விஷயங்களை வச்சு இப்போதைய நிலைமையை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் பல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நடந்து முடிஞ்ச எல்லா சோகத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனசு முழுக்க என்ன நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை புதுசாக வாழத் தொடங்கு. உன் தவிப்புகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உனக்கான மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை கடந்து செல்ல தயாராகு. சும்மா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால இங்கே எதுவும் சரியாக போகிறதில்ல. காலத்தோடு சேர்ந்து நீ பயணம் செய்ய தயாராக மாறினா காலம் அனைத்தையும் மாற்றும். கூடிய சீக்கிரம் நீ கேட்ட சிறப்பான வாழ்க்கையும் கூட இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய இலக்கிலிருந்து, உன்னுடைய குறிக்கோளிலிருந்து, உன் லட்சியத்திலிருந்து நீ ஒரு அடி கூட பின்வாங்க வேண்டாம். நம்பிக்கையோட வைராகியத்தோட முன்னேறு. நீ கேட்டதை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுக்க. நீ கஷ்டப்படுற அளவுக்கு, உன்னை வீழ்த்தும் அளவுக்கு, தோக்கடிக்கும் அளவுக்கு உன் தலைவிதி எழுதப்பட்டிருக்கதால தானே அதை தாண்டி உன்னை காப்பாற்றி உனக்கு நல்ல வழியை காட்ட இந்த சாயப்பா ஓடி வந்தேன். என் அன்பு மகளே, நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக துணிஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய பழகு. குறிக்கோள்னு ஒன்று ஆசைப்பட்டுட்ட, அப்புறம் எதுக்காக குழப்பம் அடைகிறாய்? உன் குறிக்கோளில் உன் லட்சியத்தில் நீ தெளிவாக இருந்தினாலே அன்னையிலிருந்தே உனக்கு வெற்றி ஆரம்பிச்சிடும். சில விஷயங்கள் இப்போதைக்கு நடக்கலையே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சிறப்பாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செஞ்ச புண்ணியமும் நீ செஞ்ச தான தர்மமும் உன்னை கைவிடாது. சரியான நேரத்தில் நானே உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோ. நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். வாழ்க்கையை பார்த்து பயந்தவங்க யாரும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் வாழ்க்கையை துணிஞ்சவங்க யாரும் ஒருபோதும் தோற்று போனது கிடையாது. இப்போது சொல்லு, வாழ்க்கையை பார்த்து பயப்பட போறியா அல்லது துணிச்சலோட செயலில் இறங்க போறியான்னு? துணிச்சலோடு களம் இறங்கும்போது நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கென எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுக்குறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது நல்லது நடக்கும்னு நம்பும்போது அதை சிறப்பாக நானே உனக்கு நடத்தி கொடுத்து தானே தீருவேன். உன் மனசை திடமாக்கிட்டு வலிமையான பிள்ளையாக வாழ பழகு. எல்லா கஷ்டங்களையும் கடந்து வரணும்னா உடல் வலிமையை விட மன வலிமை தேவை அல்லவா? உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்க்கை எதிர்பார்த்தது போல அமைஞ்சிடாது. எதிர்பார்த்தது அமையாத போது கிடைச்சதை அழகானதாக ஆக்கிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருந்ததுன்னா கிடைச்ச வாழ்க்கையை உனக்கு சாதகமாக சந்தோஷமாக மாற்றிக்கிட்டீன்னா
அதை விட வேற என்ன வேண்டும்? என்னை முழு மனசோட நம்புகிற உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சிருவேன். கண்ணிமைக்கும் நொடியில் உன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் நல்லா கவனித்து பார்த்து புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காம நிதானமாக இரு. உன்னை சுற்றி நடக்கிற எல்லாம் உன் நன்மைக்காகவே இந்த சாயப்பா நடத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையான உறவுகள் யாரு, போலியான பொய்யான மனிதர்கள் யாருங்கிறதையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கமும் இருக்க தான் செய்யும். எதை பார்த்தும் தயக்கம் கொள்ளாமல் தைரியமாக எழுந்து நின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மேலே பழி போடுறவங்க, உன்னை பழி சொல்கிறவங்க யாரும் உனக்கு வழி சொல்ல போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் நீ மற்றவங்களை முடிவெடுக்க அனுமதிக்காதே. உனக்கான முடிவை நீயே தேர்ந்தெடு. உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்குன்றதை நீ புரிந்து செயல்படு. உனக்காக அடுத்தவங்க வந்து ஆலோசனை சொல்லணும் தேவையில்லை. நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நல்ல விஷயங்களையெல்லாம் நானே சொல்லித்தரேன். உன் வாழ்வில் தோல்வியை தாண்டி நீ வெற்றியை பெறுவதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ தைரியமாக இருந்தினாலே கஷ்டங்கள் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி போயிடும். நீ வேண்டாம் நினைக்கிற விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் நீ அதை எப்படி எதிர்கொண்டு சமாளித்து தாண்டி வர்றங்கிறத பார்க்கறதுக்காக தான். ஏன்னா எப்போதுமே வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பார்த்தது போல நடக்காதல்லவா? எதிர்பார்க்காதது நடக்கும்போது அல்லது எதிர்பார்த்தது நடக்காத போது நீ அப்படியே நிலக்குலைஞ்சு உருக்குலைஞ்சு போயிடுறியா அல்லது தைரியமாக அதை சமாளித்து கடந்து வர்றியாங்கிறத உனக்கு சோதனையாக நான் கொடுத்துருக்கேன். யோசித்து செயல்படும் போது கண்டிப்பாக உண்மையும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்காம விட்டுற மாட்டேன். நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும். என்ன உடனே கிடைக்காது. நீ பயிற்சி செய்யும்போது, அதற்கான முயற்சிகளை செய்யும்போது அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கென விதிக்கப்பட்டதையெல்லாம் இந்த சாயப்பா எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீயே வேணாம்னு சொன்னாலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். வார்த்தையும் சரி, வாழ்க்கையும் சரி, எப்போதுமே எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திக்கணும். அதாவது பேசுகிற வார்த்தைகளையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காம ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைப்பது போல வாழ்க்கையிலையும் ஒரு பழக்கத்தை காலாகாலத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காம சில பழக்கங்களுக்கு சில காலம் காண பிறகு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் வாழ்க்கையை அழகாக்குங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும்போது வார்த்தையும் வாழ்க்கையும் ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாறிடும். உன் விதியை மாற்றி அமைக்கவும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. நிதானமாக உன் பொறுப்பையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சினா உன் விதியை நான் மாற்றி அமைச்சிறேன். யாரோ ஒருத்தருக்காக நீ மாற தேவையில்லை. உன் அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டவங்க நீ எப்படி இருந்தாலும் உன்னை விரும்புவாங்க. உன்னை பற்றி தெரியாதவங்க நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன் லட்சியம் பெருசாக இருக்கும்போது அதை அடைவதற்கான போராட்டமும் பெருசாகத்தானே இருக்கணும். போராட தயாராயிரு. இந்த சாயப்பா உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். நீ தேவைன்னா எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. நன்மை மட்டுமே செய்யும் என் செல்ல மகளுக்கு எந்த விதத்திலும் நான் துன்பத்தை கொடுக்க மாட்டேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான நன்மைகளை கொடுக்க தானே நான் வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தனியாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே சில பேர் உன் வாழ்க்கையில் வருவாங்க. எல்லாரையும் வேணா நீ ஒதுக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்க உனக்கு பல அனுபவ பாடங்களை கொடுப்பாங்க. அத்தனையும் கற்றுக்கோ. யார்கிட்டையும் ஏமாந்துடாம எப்போதும் தெளிவாக இரு. வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுற மனசுடைஞ்சு போகிறனாலே அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகு. என்ன நடந்தாலும் கவலைப்படாத. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து அடுத்தவங்க குடும்பத்தை அழித்து பிரச்சனையை கொடுத்து நம்ம சந்தோஷமாக வாழலான்னு யார் நினச்சாலும் அதை இந்த சாயப்பா நடக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நான் கொடுப்பது போலவே உன்னை அழிக்க கெடுக்க நினச்சவங்களுக்கு நான் உரிய தண்டனையை கொடுக்குறேன். நேற்று நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசி. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கேன்னு சொல்ல. உனக்கு எது சரியானதோ அதை நிச்சயமாக இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம்
நான் இதுவரைக்கும் உனக்கு கொடுக்கலன்னு சொல்லி புலம்பினாய் அல்லவா? இனிமேல் நான் உனக்கு கொடுக்க போகிறதெல்லாம் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய, உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்களாகவே இருக்கும். அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லவே. என்ன நடந்தாலும் நன்மைக்கே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு துணிஞ்சு முன்னேறி போக தயாராகு. அடுத்து என்ன நடக்குமோன்னு பயமே உனக்கு வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்.